ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அவதரிச்ச உடனே, அதாவது ஒரு ஆற்றங்கரையில அந்த குழந்தைய வந்து ஒரு இதுல வந்து ஒரு இலையில வச்சு அந்த குழந்தைய வந்து அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டாங்க டோட்டலா. அப்போ வந்து முனிவர் அவர் வந்து பந்தலராஜனுக்கு வந்து கட்டளையிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ள இந்த வனப்பகுதியில இந்த ஒரு குளத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து நீ வளர்க்க ஆரம்பி. உனக்கு வந்து சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் ஆசீர்வாதம் பண்ண உடனே, அப்ப பந்தல மன்னன் வந்து என்ன பண்ணா, படைகளோட வந்து அந்த குழந்தைய வந்து அங்கேருந்து பார்த்து அதை கையில தூக்கினோம்னா அவ்வளவு சந்தோஷம் பந்தல மன்னனுக்கு. ஏன்னா குழந்தை வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த குழந்தைய கொஞ்சி அதை நேர அரசவைக்கு தூக்கின்னு வந்து மகாராணியோட கையில கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதுதான் இனிமே நமக்கு உண்டான குழந்தை, இந்த குழந்தைய தான் நம்ம வளர்த்து ஆளாக்கி அதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ண போறோம்னு அரசிக்கு ரொம்ப சந்தோஷம். ராணிக்கு வந்து குழந்தைய மடியில் வச்சு கொஞ்ச ஆரம்பிச்சா, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. பண்ணும்போது என்ன அப்படின்னா, அந்த ராஜ்யத்தில் இருந்த மந்திரிக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. இவங்க 2 பேருக்கும் குழந்தை கிடையாது, நாளைக்கு இவங்க காலத்துக்கு அப்புறம் ராஜ்யம் நமக்கு தான் வரும்னு சொல்லிட்டு கனவு கண்டு இருந்த மந்திரிக்கு வந்து ஒரு பயம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சான், மந்திரி வந்து சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சான். என்ன அப்படின்னா, ராணி வந்து அந்த குழந்தை மேல ரொம்ப அபரீதமான பாசத்துல இருந்தா. அப்ப வந்து ராணிகிட்ட போய் மனசை கலைக்கிறதுக்கு வந்து அந்த மந்திரி வந்து என்ன சொல்லுவாங்க, விஷமான வார்த்தைகளை வந்து பிரயோகிக்க ஆரம்பிச்சான். அவன் சொல்லும் போது என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன இருந்தாலும் உங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது, இந்த குழந்தை மேல இவ்வளவு நீங்க பாசங்கள் வைக்காதீங்க, வச்சீங்க அப்படின்னா பின்னாடி கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் முதல்ல வந்து உபயோகிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மணிகண்டன், அதாவது அம்சம், ஐயப்பனோட அம்சம் தான் மணிகண்டன் சொல்லிட்டு பேர் அவருக்கு. அந்த மணிகண்டன் வந்து வந்த நேரம் என்ன அப்படின்னா, அந்த ராணி வந்து கன்சீவ் ஆயிட்டா, கர்ப்பம் ஆயிட்டாங்கிற நியூஸ் கேட்டோன்னா மன்னருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதாவது ஐயப்பன் வந்த நேரம், மணிகண்டன் வீட்டுக்கு வந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ராணிக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க போறதுன்னு 2 பேரும் வந்து ஐயப்பனை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அந்த குழந்தைய. அப்போ மந்திரிக்கு வந்து இது ஒரு சாக்கு வந்து கிடைச்சிடுது. என்ன அப்படின்னா, உடனே போயிட்டு என்னன்னா அரசியார்கிட்ட போயிட்டு திருப்பி வந்து அந்த விஷ வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, நீங்க என்னதான் இருந்தாலும் வெளியிலேருந்து காட்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்த குழந்தைக்கு நாளைக்கு வந்து ராஜ்யத்துல நீங்க வந்து இது கொடுக்க போறீங்களா? கிடையாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கும் அரசருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த நாட்டை ஆள வேணும் அப்படிங்கும் போத இதுக்கு வந்து நீங்க ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ராணியோட மனசை வந்து டோட்டலா கலைச்சிட்டார். அப்போ ராணி மந்திரியிடம் சொல்றாரு, நான் போய் எப்படி அரசர்கிட்ட சொல்லுவேன், அரசர்கிட்ட சொன்னா அரசர் கேட்க மாட்டாரு, ஏன்னா மணிகண்டன் மேல அவ்வளவு வந்து பாசமா இருக்காரு, அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ வந்து அந்த மந்திரி ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது, உங்களுக்கு தலைவலி ஜாஸ்தி ஆயிடுத்து, நீங்க படுத்த படுக்கை ஆன மாதிரி வந்து கொஞ்சம் நாடகம் பண்ணுங்க, பண்ணிட்டு நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அரசியார் படுத்துட்டு அதே மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்த போது அப்போ மன்னர் வந்து பார்க்கும்போது அந்த அமைச்சர் சொல்றார், வைத்தியெல்லாம் வந்து பார்த்தாங்க, இந்த வந்து தலைவலி உடம்பு வலி எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வுன்னு மன்னர் கேட்கும் போது அப்ப சொல்றாரு,